அது பணம் இருந்தால் கொடுங்க. நீ பரதேசி, உனக்கு எதுக்கு பணம்? பரதேசின்னு ரோட்டில் நடக்க ஆரம்பிச்சு பசிச்ச இடத்துல எங்கேயாவது ஒரு வீட்டில் போய் அம்மா எனக்கு பசிக்குன்னு கேட்டால் எப்படியாவது ஒரு கை சோறு கொடுப்பாங்க. அதுக்கு தட்டு கூட வேண்டாம், கையில் இப்படி வாங்கி இப்படியே சாப்பிட்டுட்டு வேட்டியில் தொடச்சிக்கிட்டு போக வேண்டியது. பணம் எதுக்கு கேட்க? அவங்க அப்படியே கீழே மேலேயும் பார்ப்பாங்க, என்னடா இருந்தாலும் ஒரு மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு. அப்புறம் மெதுவாக ஏதாவது கேட்பாங்க, போயா இடத்த காலி வந்து போயா, இப்படி தெரியவீங்க வேஷம் போட்டுக்கிட்டாங்க. இங்கே கூட அப்படியே 5-6 பேர் வந்து மாட்டிக்கிட்டு பஞ்சா பஞ்சு போயிருக்காங்க. பாரியா பசிக்கா சாப்பாடு கொடுக்குறேன், சாப்பிடு. நடந்தே வந்தேன்னா அசதியாக இருக்கா, கொஞ்சம் நேரம் படுத்துக்கடை, எந்திரிச்சதுக்கப்புறம் ஒரு டீ கொடுக்குறோம், சாப்பிடு போயிட்டு. இப்படி தான் பரதேசின்னு ஆண்டிகள் வந்தாங்கன்னா நான் இப்படி தான் நடத்துவேன். அதில் சில ஆளுங்க உண்மையாக வர்றவங்க இருக்காங்க, உண்மையான ஆன்மீகவாதிகள். அவங்க வந்து தன்னடக்கத்தோடு வருவாங்க, உண்மையாக இறைவனை நேசிக்கக்கூடியவங்க இருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப தன்னடக்கத்தோடு இருப்பாங்க. அந்த ஆரவாரம் பண்ண மாட்டாங்க, இந்த மாதிரி ஹூ அது இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. வணக்கம் சாங்கினாங்க நம்மளும். அவங்க தன்னடக்கம் வரும்போது நான் அதை விட தன்னடக்கமாயிருவேன், இன்னும் ரொம்ப கீழே இருக்குது. வாங்க சாமி அப்படின்னு சாப்பிட்டீங்களா, அவங்க எதுவுமே கேட்க மாட்டாங்க, நானே கேட்டுருவேன். சாப்பிட்டீங்களா சாமி, எங்கே இருந்து வருது, எங்கேருந்து வர்றீங்க என்னன்னு நானே கேட்குறேன். சாப்பிடுங்க சாப்பாடு. இன்னும் அப்படி ஆட்களை நான் 2 நாள் 3 நாள் நான் தங்க வச்சுக்கிறேன். தங்க வச்சு அவங்களுக்கு எல்லா கொடுக்கறது கிளம்பும்போது நானே அவங்களுக்கு 1000மோ 2000மோ கொடுப்பேன். போகிற வழியில் பசியோட போகிறாங்க, ஏதாவது ஆதாரம் இருக்குது. இந்த மாதிரி அல்டா கேஸ்டுக்கெல்லாம் சாப்பாடு வேணால் ஒரு வேலை கொடுப்பேனே தவிர வேறு எந்த பருப்பும் வேலை. அதுதான் எங்கள் உள்ளே வந்தவொடனே தெரிஞ்சு போயிருக்கோம், இப்படி தான் தெரியும். அதனால் நம்ம வந்து அது உண்மையாக இருக்கிறவங்க நான் ரொம்ப நேசிப்பேன். அதெல்லாம் இது யாரும் புதுசாக தெரியுதாங்க